தான் கொலை செய்தது. கொலை பிறக்க முடியல, அவரையும் காணும். Oh,
அப்பா, அம்மா இங்க இருந்த அந்த பாவி துர்ஜின் என் மானத்தை பறித்து அதை மறைக்க இங்கு தள்ளிவிட்டான். துர்ஜியனா? இளவரசனை கூட அவன் தான் அப்பா கொண்டான். என் மகனையும் அவன் கொண்டான். அப்பா, ரவுத்திரன் அல்ல, உன் அண்ணன் அந்த துர்ஜியின் சூழ்ச்சிக்கு துணையாயிருந்து என் மகனையும் இழந்தேன். மகள் மானத்தை இழக்கவும் காரணமாயிருந்தேன். வா, அந்த வஞ்சகனின் சூழ்ச்சிகளை அப்புறப்படுத்தி பழிக்கு பழி வாங்குவோம். நீ குற்றவாளி, இது ஒப்புக்கொள்கிறாயா? என்னையும் கேட்க வேண்டும். நேர்மையான விசாரணைக்கு பிறகு நீங்கள் நிர்ணயிக்க வேண்டிய முடிவது. விசாரணை? மகாராஜா, வெளிச்சத்தில் விளக்கு தேவையில்லை. இந்த வழக்குக்கு விசாரணையே தேவையில்லை. இருக்கலாம், ஆனால் சொந்த கண்களையே நம்ப முடியாத இந்த காலத்தில் அவசரப்பட்டு நீதியை அழித்து விடக்கூடாது. கண்டிப்பா மனசாட்சிக்கு விரோதம் என்று சொல். நீ கொலை செய்தது உண்மைதானே? உங்கள் மன ஆறுதலுக்காக நான் கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளவா மகாராஜா? நீதியின் முனை சாயாத பண்பு தங்களிடம் இருந்தால் தயவு செய்து ஆலோசியுங்கள். மகன் பிரிவு மனப்பதட்டத்தை அதிகப்படுத்தும். ஒரு கொலை மற்றொரு கொலைக்கு சாந்தி ஆகாது. இது குற்றவாளி கூண்டு, குருநகர் கூடம் அல்ல. இளவரசனை கொன்றது நீ, அதற்கு உன் ஆட்சேபம் நிறைய இருக்கிறது. ஆண்கள் நுழையக்கூடாத காளி கோயிலில் துர்ஜயனுக்கும் ரௌத்ரனுக்கும் அந்த நேரத்தில் அங்கு வேலை. பொய், சுத்த பொய். அரசே, இவனை கைது செய்த அத்தனை சிப்பாய்களையும் கேளுங்கள். காளி கோவிலில் என்னை பார்த்தவர் யாராவது இங்கு இருக்கிறார்களா? உயிர் பிழைப்பதற்காக ஒழுத்து போன வாழங்களை அள்ளி வீசுகிறான் உண்மத்தன். மன்னரின் நீதிமன்றத்தை அவ்வளவு மட்டமாக மறைத்து விட்டான். மண்டூகம். நீதியை வரவழைத்து வழி தெரியாமல் உன் வரட்டு கூச்சலுக்கு நேரம் ஒதுக்கியிருக்கும் இதற்கு பேர் நீதிமன்றமா? இங்கு வழங்கப்படுவதற்கு பேர் தான் நீதியா? என்ன தெய்வ நீதி வேண்டும் என்கிறான் தயிர் கொத்தக்காரன். இல்லை, மனித நீதி போதும் என்கிறேன். மன்னன் மகனை கொண்டதாக நான். நீதி தேவன் ஸ்தானத்தில் இருக்க வேண்டியது மன்னன் அல்ல, இந்த மாநிலத்து மக்கள். ஆம் மகாராஜா, குற்றவாளியின் வாதம் பொருத்தமானதுதான். பொருத்தமானது. மன்னையே ஒரு பிரஜை கொன்றுவிட்டு அந்த கொலை விசாரணைக்கு பிரஜைகளை தீர்ப்பு கூறுவது அதைவிட பொருத்தமானது. நன்றாக சொன்னீர். கண்டிப்பா சட்டத்தை மீறி காலி கோயில் ஒரு குற்றம் இல்லை. சட்டத்தை மீறியது உங்கள் மகன். இறந்து போன இளவரசனை பற்றி இங்கு பேச்சில்லை. அப்படியானால் இந்த விசாரணையே தேவையில்லை. கேள்விக்கு பதில் ஒரு கேலிக்கு நேரம் இல்லை. நேர்மை கேலியாக தோன்றுகிறது. உண்மை இருட்டில் இருப்பதால் அறிவு குருடாகிவிட்டதா? மகாராஜா, கேளுங்கள். சபையோர்களே கேளுங்கள். கேளுங்கள், கேளுங்கள், நன்றாக கேளுங்கள். என் காதலியை கைப்பற்ற துர்ஜீனம் ரௌத்ரனும் முயன்றார்கள். அதற்காக கள்ளரம் நடுங்கும் நள்ளிரவில் காளி கோயிலில் புகுந்தார்கள். நானும் தொடர்ந்தேன். அங்கே என் தோகை மயிலாளை இந்த துரோகிகள் தொற்றிருத்தனர். நான் ஏழைதான். ஏழை என்றால் ஹிருதயம் இருக்காதா? பாவையர் வேட்டையாடுந்த பாவைகள் மேல் பாய்ந்தேன். இந்த பயந்தாங்குள் எங்கேயோ பதுங்கி விட்டான். பிறகு போர், வாட்போர், மற்போர். எங்கிருந்த ஒரு கட்டாரி எனக்கும் தெரியாமல் ரௌத்ரன் உயிரை குடித்து விட்டது. இந்த கொலையை பற்றி எனக்கு தெரிந்தது இதுதான். இதற்கெல்லாம் சாட்சியங்கள் கிடையாது. சாட்சி இல்லாத வாக்குமூலம், சாரீரம் இல்லாத சங்கீதம் அம்பலத்திற்கு வர முடியாத அரசே. நானும் ரௌத்ரனும் காளிகோவிலுக்குள் நுழைந்தோம். இது காண்டீபனின் வாதம். இவனை கைது செய்த அத்தனை சிப்பாய்களுக்கும் தெரியாமல் நான் எங்கே பதுங்கிவிட்டேன்? உண்மை அதுவல்ல. ராணி காளிகோவிலில் இருந்திருக்கிறாள். காண்டீபன் அவளை சந்திக்க சென்றிருக்கிறான்.
கள்ளக்காதலின் காம வேட்கை அது. ரவுத்திரன் அதை கவனித்திருக்கலாம். ஆனால் அதற்கும் கொலைக்கும் என்ன சம்பந்தம் என்பீர்கள்? ஏன் இவனே ரவுத்திரனை காளிகோவிலுக்கு இழுத்து சென்றிருந்தால், இவன் சூழ்ச்சியில் சிக்கி அந்த சுத்த வீரனை இவனே கொண்டிருந்தால், நானே கொண்டிருந்தாலும் அது அநியாயம் அல்ல. இந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை செய்து முடித்ததாக எண்ணுவேன். ஆனா இறந்து போன இளவரசன் நாட்டு மக்களை காட்டு மிருகங்களை போல் நடத்தியது உங்களுக்கு தெரியாதா? இது அவன் ராஜ்யம், ஆண்டவனின் ராஜ்யமா இருக்கட்டுமே. அநீதி இதற்கு எந்த பிரதிக்கும் உரிமை உண்டு? எத்தனை இளம் பெண்களின் கற்புங்கள் இளவரசன் லீலா வினோதங்களுக்காக பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கேட்ட எத்தனை ஏழை மக்களை ரத்தத்தை நடக்கிவிட்டு போராட்டத்திற்கு திருத்திருக்கிறான் உங்கள் இளவரசன். அவனை விட்டு வைத்திருந்தால், அவன் பட்டத்துக்கு வந்திருந்தால், பெண்களின் கரங்களை செங்கோலாக்கிக் கொண்டு, அந்த புறத்தை சபாமண்டமாக்கிக் கொண்டு, சரச சல்லாபங்களை சட்ட புத்தகமாக்கிக் கொண்டு பிரதிமன்மத நடனம் அல்லவா நடத்தியிருப்பான். நல்ல ஆட்சியா நடைபெறும் இந்த நாட்டில் நாட்டு மக்கள் செய்த பாக்கியம் ரவுத்ரன் படுகொலை செய்யப்பட்டான். அப்படி சொல். இளவரசன் செய்தது அநீதி, அதை தடுக்க அவனை கொலை செய்தான். அந்த புண்ணியம் எனக்கு கிடைக்கவில்லை. பிறகு யாருக்கு கிடைத்தது? வரட்டுவாதம் புரியும் வக்கரவர்த்திக்காரா, வஞ்சகா, நெஞ்சம் பதிரும் செயலை விட்டு நேர்மை, நீதி, நியாயம் இவைகளை பேச வந்து விட்ட கொலைகாரா, பிறகு யாருக்கு கிடைத்தது? இவன் கட்டாரிக்கு கிடைத்தது. காண கிடைக்காத எங்கள் குலச்செல்வத்தை கொல்லும் பாக்கியம் இவன் கட்டாரிக்கு கிடைத்தது. இதோ இருக்கிறது அந்த கட்டாரி. இங்கே காணாமற் போன என் கட்டாரி அல்லவா இது? உனக்கு எப்படி கிடைத்தது? மகாராஜா, ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது. நீயா? எனக்கு தெரியவில்லையா? இந்த அபாக்கியவதி தெரியவில்லையா சுவாமி? சித்ரா, சித்ரா, மந்திரி அன்பானந்தரோடு புதுவாழ்வு நடத்த போகிற புனித மகாராணி கட்டாரி. சுவாமி, என்னை கொண்டு விடுங்கள். அந்த வார்த்தையை மறுபடியும் கூறாதீர்கள். குழந்தையை காப்பாற்ற ஒரே இடத்துல கொடுமை பின்தொடர நான் பெற்ற வைரத்தில் ஒரு கேரடம் நட்டுவிட்டேன். காளி கோயிலில் தண்ணீர் சுட்டி கிடந்தவன் நான். இதோ குற்றவாளி கொண்டு நிற்பவன் இந்நாட்டு இளவரசன், நம்முடைய மகன். நான் இளவரசனா? என் தாயாரா? என் மகன் தான். இதோ கலங்காத கண்ணு, இனி நமக்கு நல்ல காலம். மகனுக்கு ஒரு நீதி, மற்றவருக்கு ஒரு நீதி வழங்கும் மரபில் மன்னர் பிறக்கவில்லை. மந்திரி அன்பானந்தரோடு மகாராணி ஓடியதையும் அவர் மறக்கவில்லை. மகனா? மகன் கோமத்தால் கருத்திறந்து கள்ள நாயகனோடு ஓடி போனவன் காளி கோயில் இருந்தாராம். கதை நடக்கிறாள் கதை. இந்த விபச்சாரியை பாராளத்தில் தள்ளுங்கள். இந்த வேதிக்கு உடந்தையாயிருந்த காளி கோயில் சட்டம் இன்றோடு ஒரு இயக்கம். இவனை கொண்டு போங்கள். இன்றைக்கே வெளிவிடத்தில் இவன் தலைமை மட்டும் பட்டத்து இளவரசை கொண்ட இந்த பாவியின் பச்சை ரத்தம் பதிவிடத்தில் நினைக்கட்டும். தூக்கு தண்டனை. அம்மா, காடுகள் வந்துட்டோம். ஆமா, அப்ப காண்டிகளும் இங்கே வந்திருக்கணும். இங்கே வந்திருக்கணும். காடுமே இடம்புரியா வந்து மாட்டிக்கிட்டோமா? அதுவும் தெரிஞ்ச வழி, அது வழியா போய் பார்ப்போம். என்ன கஷ்டமா போச்சு. ராணியும் காணல, இந்த காண்டிகளுக்கு தூக்கு தள்ளுறையா? ஐயோ, ஒன்னும் புரியலையம்மா. சீக்கிரம். டேய் மக்கு, எவ்வளவு நாயிடா? நான் முன்னாடி போறேன், நீ சீக்கிரம் வா.
வந்து நான் ஒரு வழி சொல்றேன். அவரை காப்பாத்துறது சுறுசுறுப்புலதான் இருக்கு. சரி சரி ஒழுங்குக்கோ. இரு எப்படி கெட்டிக்காரம்மா என்னது? நீ முன்னால போ, நான் பின்னால வரேன். சரி. ஏய் வேகமா நடற. ரவுத்ரன் உன்னுடைய மகனா? எவ்வளவு பெரிய அக்கிரமம்! அதை விட பெரிய அக்கிரமம் அன்பானந்தரை கொண்டு அரண்மனை தோட்டத்தில் புதைத்துவிட்டு அரசின் மேல அபாண்டத்தை சுமத்தியது. என்ன இது பாருங்கள், அன்பானந்தர் எலும்புக்கூடு. அந்த புனிதமூர்த்தியை நான் தான் புதைத்தேன். துஜியோட முதிரம். ஆமாம், அவசரத்தில் அதை கவனிக்காமல் புதைத்து விட்டோம். பயங்கர சூழ்ச்சிகள் எல்லாம் அந்த பாவியின் செல்வாக்கை பலப்படுத்துவதற்குத்தான். நீ கடைசியாக சொல்வது யாரிடத்தில் சொல்வது? என் உயிரை குடிக்க துடித்து நிற்கும் சாவிடத்தில் சொல்வதா? என் கழுத்தை நிற்க காத்திருக்கும் இந்த கத்தியிடத்தில் சொல்வதா? அல்லது வழிந்தோடும் என் ரத்தத்தை கண்டு ரசிக்க வந்து நிற்கும் உன்னிடத்தில் சொல்வதா? யாரிடத்தில் சொன்னாலும் சரி, யார் கேட்டாலும் சரி, என் இதய துடிப்புகள் கடைசி நேரத்திலாவது ஆவேசமாக துடித்து ஓயட்டும். என் கண்களிலே ஒருமுறை கனல் வீசி பிறகு அணைந்து போகட்டும். என் ரத்த ஓட்டம் சூடேறி கொதித்து பிறகு ஜில்லிட்டு போகட்டும். என் கொடுமை தாண்டவமாடும் குறிஞ்சி நாடே, நீ என்னை கொள்வதோடு என் ரத்தத்தை உறிஞ்சி கொழுப்பதோடு நிற்கக்கூடாதா? ராணியின் வாழ்வையுமா வாட்ட வேண்டும்? என் ஆசை காதலை என்னிடமிருந்து பிரித்து என்னை பெற்றெடுத்த தாயாரை பாதாள சிறையில் பூட்டி என் நெஞ்சை செதில் செதிலாக பிளக்கிறாயே, பரவசப்படுகிறாயே. பரிதாபம், ஈகை, இரக்கம் எள்ளளவும் இல்லையா உனக்கு? என்னை காதலித்தாள், எனக்கு வாழ்வளித்தாள். மாநிலம் சாய்ந்தாலும் என்னை மறவேன் என்றாள். பூக்காட்டை புறங்காணும் பூங்குழலாள் எங்கேயோ போய்விட்டாள். சாக்காட்டின் அடிவாரத்திலும் அவளை சந்திக்க முடியாத பாவியாகிவிட்டேன். அறிவு வந்த பருவம் முதல் என்னை பெற்ற அம்மா அப்பா யார் யார் என்று ஏங்கி தவித்தேன். ஆசை ஒளி வீசும் கண்களோடு மகனே என்று அழைத்த என் அன்னையின் அன்பு முகத்தை கூட நான் சரியாக பார்க்கவில்லை. அவ்வளவு அவசரமாக நான் சாக வேண்டுமா? போதும் நோப்பாரி, நடக்கட்டும்.
கண்டிப்பா 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 இளவரசன் கண்டிப்பா ஐச்சத்திரம் சொந்தம் காரிங்க அத்தம்மா ஹிருதய சுத்தமில்லாத அத்தனை பேருக்கும் இதுதான் முடிவு. ராணி சுவாமி, இவர்தான் ராணி மருதநாட்டு இளவரசன். இளவரசர் வளமலையும் குறிஞ்சி நாட்டு பெருமக்கள் வணக்கம். இம்மாநிலத்து மன்னன் அல்ல நான், மக்களின் தலைவன், மக்களின் தொண்டன். குறிஞ்சி நாட்டில் முடியாட்சி முடிவுற்றது. முடியாட்சி இனி பூத்துக் குலுங்கும், புதுவாழ்வு மலரும், புதுக்கருத்து வளரும். எல்லோரும் ஓர்குலம், எல்லோரும் ஓரினம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர்.